சம்பாரனில் இருந்த விவசாயிகளின் வேண்டுகோளை ஏற்று இந்திய மக்களை ஒன்றிணைக்கும் முதல் முயற்சியை காந்தியடிகள் மேற்கொண்டார். அவர் போராட்டத்தை துவங்கும் முன் நிலைமை குறித்து இவர் விரிவாக ஆராய்ந்தார். பீகாரின் சம்பாரன் மாவட்டத்தில் இருந்த கருநீலச்சாய இண்டிகோ விவசாயிகள் ஐரோப்பிய வர்த்தகர்களால் பெரிதும் ஏமாற்றப்பட்டனர். அவர்களிடம் இருந்த 3/20 பங்கு நிலத்தில் விவசாயிகள் கருநீல சாயத்தை கட்டாயம் விளைவிக்க வேண்டும். அதனையும் வர்த்தகர்கள் நிர்ணயிக்கும் விலைக்கே விற்க வேண்டும். இந்த கட்டமைப்பு விவசாயிகளை சுரண்டியதோடு அவர்களை வறுமையின் பிடியில் சிக்க வைத்தது. ராஜேந்திர பிரசாத், மஜாருல் ஹக், ஆச்சார்ய கிருபாலினி, மகாதேவ தேசாய் போன்ற உள்ளூர் தலைவர்களுடன் காந்தியடிகள் விரிவான விசாரணை மேற்கொண்டார். உடனடியாக அந்த மாவட்டத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற பிரிட்டிஷ் அதிகாரிகள் காந்தியடிகளுக்கு உத்தரவிட்டனர். ஆனால் வெளியேற மறுத்த காந்தியடிகள் இந்த உத்தரவு நியாயமற்றது என்ற மாவட்ட நிர்வாகத்திடம் வலியுறுத்தி உத்தரவை மீறுவதன் மூலம் ஏற்படும் விளைவுகளை சந்திக்க போவதாகவும் கூறினார். காந்தியடிகளையும் ஒரு உறுப்பினராக கொண்டு விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. ஏழை விவசாயிகளின் சிரமங்கள் குறித்து குழுவிடம் எடுத்துரைத்து புரிய வைப்பதில் காந்தியடிகளுக்கு சிரமம் ஏற்படவில்லை. அந்த அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அமல்படுத்தப்பட்டதில் ஐரோப்பிய வர்த்தகர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த கருநீல சாய விவசாயிகள் மீட்கப்பட்டனர். ஐரோப்பிய வர்த்தகர்கள் படிப்படியாக சம்பாரனை விட்டே வெளியேறினர். ஆலை தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் மற்றும் அகமதாபாத்தில் காந்தியடிகளின் உண்ணாவிரதம். இவ்வாறாக காந்தியடிகள் தனது முதலாவது வெற்றியை தன் தாய் மண்ணில் பதிவு செய்தார். விவசாயிகளின் நிலைமையை நெருக்கமாக புரிந்து கொள்ள இந்த போராட்டம் அவருக்கு வழிவகை செய்தது. அகமதாபாத் நகர மையத்தில் பணியாளர்களுக்கான மக்களை ஒன்று திரட்டும் பணி காத்திருந்தது. துணி ஆலை பணியாளர்களுக்கும் ஆலை முதலாளிகளுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. காந்தியடிகள் இரு தரப்பரையும் சந்தித்து பேசினார். மிக குறைவான ஊதியம் பெற்ற பணியாளர்களின் கோரிக்கைகளை ஏற்க முதலாளிகள் மறுத்ததை அடுத்து 35% ஊதிய உயர்வு வேண்டும் என்று கோரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுமாறு காந்தியடிகள் அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். தொழிலாளர்களுக்கு ஊக்கம் தரும் வகையில் அவர் உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கினார். தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம், காந்தியடிகளின் உண்ணாவிரதமும் இறுதியில் தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்க வேண்டிய நிலைக்கு ஆலை முதலாளிகளை நிர்பந்தித்தது. கேதா மாவட்ட விவசாயிகள் பருவமழை பெய்ததன் காரணமாக சிரமத்தை சந்தித்தனர். பெய்யாததன் காரணமாக பருவமழை பொய்த்ததன் காரணமாக சிரமத்தை சந்தித்தனர். 1918 நில வருவாய் வசூலை ரத்து செய்யுமாறு காலனி ஆட்சி நிர்வாகத்திடம் அவர்கள் கோரினர். அரசின் பஞ்சகால விதியின்படி பயிர் சாகுபடி சரியாக 25%க்கும் குறைவாக இருந்தால் பயிரிடுவோர் முழு நிலவரி ரத்துக்கு தகுதி பெறுவர். ஆனால் நிர்வாகத்தினர் இவ்விதியை அமல்படுத்த மறுத்துவிட்டு முழுமையாக பணத்தை செலுத்துமாறு துன்புறுத்தினர். பிளேக் நோயாலும் அதிக விலையேற்றத்தாலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் காந்தியடிகள் உறுப்பினர்களாக சங்கம் வகித்த இந்திய பணியாளர் சங்கத்தை உதவி கோரி அணுகினர். ஏழை விவசாயிகள் சார்பாக வித்தல்பாய் பட்டேலுடன் இணைந்து தலையிட்ட காந்தியடிகள் பணம் செலுத்துவதை நிறுத்திவிட்டு இந்த ஏதேச்சதிகாரம் மற்றும் வழிவாங்கும் நடவடிக்கையை எதிர்த்து சாகும் வரை போராட்டம் நடத்துமாறு அறிவுறுத்தினார். இளம் வழக்கறிஞரான வல்லபாய் பட்டேலும் இந்துலால் நாயக்கும் காந்தியடிகளுடன் இந்த இயக்கத்தில் இணைந்து விவசாயிகளை உறுதியாக இருக்குமாறு வேண்டினர். பயிர்களை எடுத்துக்கொள்வது, போராட்டம் நடத்தியவர்களின் சொத்துக்களையும் கால்நடைகளையும் சொந்தமாக்கிக் கொள்வது, சில நேரங்களில் அவற்றில் சிலவற்றை ஏலம் விடுவது என அரசு அடக்குமுறைகளை கையாண்டது.
எந்த விவசாயியால் பணம் செலுத்த முடியுமோ அவர்களிடம் இருந்து மட்டுமே வருவாய் வசூல் செய்ய வேண்டும் என்று அரசு நிர்வாகிக்கின்றனர் அறிவுறுத்தல்களை வெளியிட்டனர். இதனை அறிந்த காந்தியடிகள் போராட்டத்தை விலக்கிக் கொள்ள முடிவு செய்தார். காந்தியடிகள் தலைமையில் நடந்த 3 போராட்டங்களுக்கும் இந்திய நாடு எங்கிருக்கிறது என்ற உணர்வை அவருக்கு வழங்கும் விதமாக அமைந்தது. ஏழை விவசாயிகள் இந்தியாவின் மூலை முடுக்கில் வாழ்ந்த அனைத்து வகுப்புகள் சாதிகளை சேர்ந்த தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க இந்த போராட்டங்களின் வாயிலாக காந்தியடிகள் ஆயிரத்தி திரட்டினார். காலனி ஆதிக்கவாதம் மற்றும் இந்தியாவை சேர்த்த சுரண்டல்காரர்கள் இருப்பதையும் எதிர்கொண்டு அவர் இருதரப்பிலும் பேச்சுக்களை நடத்தினார். ஒடுக்கப்பட்டவர்களை ஒன்று திரட்டிய அவர்களின் தலைவாகவும் அதே நேரத்தில் ஒடுக்கும் நபர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தும் திறனும் பெற்று ஒரு தலைவராக அவர் தன்னை நிறுத்திக் கொண்டார். அவரை மக்களிடம் தலைவராகவும் மகாத்மாவாகவும் இந்த பண்புகள் நிலைநிறுத்தின.